கடமைகளில் எத்தனை தத்துவங்கள். அருள் புரிவாயாக. அந்த சைருவாகிமீன், அருள் புரிவதில் நீயே சிறந்தவன். எல்லாம் வல்ல இறைவன் அவனுடைய மன்னிப்பையும் அவனுடைய அருளையும் நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம் சந்ததிகளுக்கும் அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், நன்மையான ஒரு செயல் உங்களுடைய ஆயுளை அதிகப்படுத்தும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிக்கின்றார்கள். நன்மையை தவிர வேறு எதுவும் ஆயுளை அதிகரிக்காது. அதே போன்று நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை, துஆவை தவிர வேறு எதுவும் உங்களுடைய விதியை மாற்றாது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அப்போ ஒரு நன்மையான செயலை நாம் செய்ய ஒரு அடியான் ஒரு நன்மையான செயலை செய்கிறார். அவர் எவ்வளவு நன்மையான செயல்களை செய்கிறாரோ அவர் செய்ய அல்லாஹ் அவருடைய ஆயுளுள்ள பறக்கச் செய்யறான். அவருடைய வயதுல எல்லாம் பறக்கச் செய்யறான். ஆயுளை அதிகரித்து கொடுப்பதுன்னா என்ன அர்த்தம்னா, வயதுல அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அப்ப என்ன அர்த்தம்? ஆரோக்கியமாக அவருடைய வாழ்க்கையை அல்லாஹ் மாற்றுகிறான். அவருடைய வயதில் அல்லாஹ் பறக்கச் செய்யறான். அவருடைய காலங்கள், அவர் சந்திக்கக்கூடிய அந்த வயதான காலத்தில் இன்னைக்கு நம்ம எவ்வளவோ பேரை பார்க்கிறோம். சாதாரணமாக ஒரு 30, 40, 45, ஒரு 50 வயதை நம்ம அடைஞ்சிட்டாலே இப்போ உள்ள சூழலுக்கு பல பிரச்சனைகள் உடலில் ஏற்படுது. ரொம்ப குறைவான வயதுகளில் மரணத்தை தழுவக்கூடிய சகோதரர்களை நம்ம பார்க்கிறோம். ரொம்ப குறைவான வயதுல 30, 40, 45 என்கின்ற ஒரு குறைவான வயதுகளிலெல்லாம் மரணம் வரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோம். உடம்பு சரியில்லை, அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு, என்னென்னமோ சொல்றாங்க. அப்போ அல்லாஹ்விடத்துல ஆயுளை அதிகரிக்கக்கூடியது என்ன அப்படின்னு சொன்னா, நாம் செய்யக்கூடிய நன்மையான செயல்கள். எவ்வளவு நன்மையான காரியத்தை நாம செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அல்லாஹ் வயதுல பறக்கச் செய்யறான், ஆயுள் அதிகரிக்கிறது. அதே போன்று பிரார்த்தனை தவிர வேறு எதுவும் விதியை மாற்றாது. என்னதான் நமக்கு சிரமங்கள் இருந்தாலும் அல்லாஹ் நமக்கு இதுதான் நடக்கும் இது நடக்காது என்பதாக அல்லாஹ் விதியில எழுதி நம்மளை அனுப்பி வச்சுட்டாலும் அதை மாற்றக்கூடிய ஆற்றல் எதுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா துஆவுக்கு இருக்கு. எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட கையேந்தி கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ, எப்பெல்லாம் நம்ம அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சுக்கிட்டே இருக்கிறோமோ, கேட்க அந்த பிரார்த்தனை அந்த துஆ இருக்குது, அது எதை அல்லாஹ் நிர்ணயமாக விதியாக அல்லாஹ் எழுதி வச்சுன்னா அதையே அந்த துஆ மாத்திடும். அல்லாஹ்வுக்கு ஒரு குணம் இருக்குது. அல்லாஹ் தன்னுடைய அடியான் தன்னிடத்துல கேட்கும் போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுகின்றான். ஒரு அடியான் அல்லாஹ்ட்ட எப்பெல்லாம் கேட்கிறானோ அப்பெல்லாம் அல்லாஹ் சந்தோஷப்படுறான். கேட்கறது தான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்கணும் அப்படிங்கிறத அல்லாஹ் விரும்புறான். எப்பெல்லாம் அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கிறோம், எனக்கு அதை கொடு இதை கொடு என்பதாக ஒரு அடியான் எப்போதெல்லாம் அல்லாஹ்விடத்துல கேட்கின்றானோ அப்போதெல்லாம் அல்லாஹ் சந்தோஷம் அடைகிறான். கேட்கிறத ஒரு அடியான் நிறுத்திட்டான் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவனின் மீது கோபம் அடைகின்றான். இப்ப கேட்கிறத தான் அல்லாஹ் விரும்புறான், கேட்காம இருக்கிறத அல்லாஹ் விரும்புறான். இப்ப அல்லாஹ்விடத்துல எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்பது ஒரு நன்மையான காரியத்தை நமக்கு நம்மளுடைய அந்த விதியவே என்ன செஞ்சிடும், அது மாத்திரது. பாவத்தினால் அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரிஸ்க்குகள் தடுக்கப்படுது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பாவம் செய்வதன் காரணத்தினால என்ன செய்யப்படுது, அவனுடைய ரிஸ்க்கு தடுக்கப்படுது. ஒரு நல்ல ஒரு ரிஸ்க்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் எப்போ இழக்கிறானோ அவன் செய்யக்கூடிய பாவத்தினால இழக்கிறான். செய்யக்கூடிய பாவத்தினால தீமை மட்டும் நம் மீது குற்றமாக எழுதப்படவில்லை. ஒரு பாவம் செய்வதன் மூலமாக என்னெல்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னா, ஒரு பாவத்தை செஞ்சிடும், அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு தௌபா செய்யல, அந்த பாவத்தை செஞ்சுட்டு அதுக்கு நம்ம வருத்தப்படலை, அந்த பாவத்தை செஞ்சுட்டு நம்ம அல்லாஹ்ட்ட அழுது கேட்கல, யாரெல்லாம் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடு என்பதாக நம்ம மன்னிப்பு கேட்கல, அப்படியே இருந்துட்டா அப்படின்னு ஒரு அடியான் அப்படியே இருந்துட்டா அப்படின்னு சொன்னா அதனால என்ன விளைவு ஏற்படும்னா, அவனுக்கு வரக்கூடிய நல்ல ரிஸ்க்குகள் வராமல் தடுக்கப்படும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய நனவுகள் கிடைக்காம போயிடும். அப்ப பாவத்தினால் அவனுடைய ரிஸ்க்கு அவனுடைய வாழ்வாதாரத்தினுடைய ரிஸ்க்குகள் தடுக்கப்படுது. பிரார்த்தனை செய்வதன் மூலமாக துஆவை கொண்டு அல்லாஹ்விடத்துல கேட்கக்கூடிய துஆவை கொண்டு
என்ன செய்யப்படும்? அல்லாஹ் விதியை மாற்றுகின்றான். அல்லாஹ் நமக்கு அந்த அப்படிப்பட்ட துஆக்களை தான் தன்னுடைய அருள்முறையான திருமுறையின் வாயிலாக சொல்லிக் கொடுக்கின்றான். இரண்டாவது, வத்தபஅனா ரசூல, ரசூலை பின்பற்றினோம், அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுவது. யார் தன்னுடைய தூதரை, அல்லாஹ்வினுடைய தூதரை எவர் பின்பற்றுகின்றாரோ அவரின் மீது அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குகின்றான். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வஅன்த கைருல் ராஹிமீன். அல்லாஹ் தன்னுடைய அருளை யார் மேல கொடுக்குறான் அப்படின்னு சொன்னா, யார் தன்னுடைய தூதரை பின்பற்றுகின்றார்களோ, அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை பின்பற்றுவதன் மூலமாக அல்லாஹ் அவருக்கு தன்னுடைய அருளை வழங்குகின்றான். தூதருடைய வழிமுறைகள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிறியவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சிறியவர்களின் மீது அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். பெரியவர்களுக்கு கண்ணியம் செலுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சின்னவங்களை பார்த்தா அன்பு செலுத்துவாங்க, பெரியவர்களை பார்த்தால் மரியாதை செய்வார்கள். நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். என்னை பின்பற்றுவ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றக்கூடிய அந்த வாழ்க்கை வழிமுறைகளில் இது ஆக உயர்ந்த ஒரு செயல். நன்மையை ஏவுவதும் தீமையை தடுப்பதும். ஒரு நன்மையான காரியத்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு நன்மையான காரியத்தை செய்வதற்கு ஒருவரை நாம் ஏவிக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று தீமையான காரியத்தை நமக்கு தெரிந்தோ அல்லது நாமோ அல்லது நமக்கு தெரிந்தோ நம்முடைய உறவுகள்லையோ நம்முடைய உடன் பிறந்தவர்களையோ ஒரு பாவமான காரியத்தில் ஒருத்தர் ஈடுபட்டார் அப்படின்னு சொன்னா அவரை தடுத்து கொண்டே இருக்க வேண்டும். இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளில் ஆக சிறந்ததாக நாம் ஹதீஸ்கள்ல பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தன்னுடைய அருளை யாருக்கெல்லாம் வழங்குவான் அப்படின்னு சொன்னா, ஒன்று, யார் அதிகமாக நன்மையை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அவருடைய ஆயுள்ள அல்லாஹ் ரஹ்மத் செஞ்சிடறான், ஆயுள்ள அல்லாஹ் அருள் புரிஞ்சிடறான். அதே போன்று யார் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக பிரார்த்தனை செய்கிறாரோ அது எல்லாம் வல்ல இறைவன் அவருடைய விதியில் அல்லாஹ் அருளை செய்கின்றான். அவருடைய விதியை என்ன செஞ்சிடறான்? எல்லாம் மாத்திடுறான். யார் தன்னுடைய தூதரை பின்பற்றுகின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளை எவர் பின்பற்றாரோ அல்லாஹ் அவருக்கும் அருள் செய்கிறான் என்பதாக ஹதீஸின் வாயிலாக நாம் பார்க்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் நாம் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நன்மையான காரியங்களாக அல்லாஹ் மாற்றுவானாக. அந்த நன்மையான காரியத்தை கொண்டு ரப்புல் ஆலமீன் நம்முடைய ஆயுள்ள, நம்முடைய வாழ்வுல, நம்முடைய வயதில் அல்லாஹ் பரக்கத் செய்வானாக. அதே போன்று நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அந்த பிரார்த்தனையின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எதெல்லாம் நமக்கு நலவாக நாம் எதிர்பார்க்கிறோமோ அத்துணை நலவுகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.